அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/8/2024 வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய அருள் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சுபமுகூர்த்த நாள். இன்று இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்று அதிகாலை 4:59 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் முழு நாளும் ஏகாதசி திதி உள்ளது. இன்று இரவு 8:38 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:03 வரை சித்த யோகமும், இரவு 8:38 வரை மரண யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை குறையும், மாறும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் அமையும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே போல் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, மாற்றங்களுக்கான நாள். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை வரும். மாற்றங்களை மாற்றுவதற்கு முன் உங்களுடைய சுயஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். பணவரவு உண்டு. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குரு பகவானால் பொன் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சிம்மராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இப்பொழுது இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ட்ரை பண்ணியவர்களுக்கெல்லாம் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் சென்று பல மாதமாக வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்திருந்த சிலருக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும். திருமணத்துக்கான தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள காலம் நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, விரயங்களை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லா செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். லக்ஸரி ஐட்டம்ஸ், லக்ஸரியான பொருட்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் வந்து அனுகூலம் இல்லாமல் இருப்பதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலே விரயங்கள் ஏற்படும். அதே மாதிரி வாங்கிய இடம் அல்லது வீடு, நிலம் போன்ற இடங்களிலே சில வில்லங்கங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ள காலம். அதனால் தேவையில்லாத விரய செலவுகள், மனக்கவலைகள் எல்லாம் வரும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவுக்கான வாய்ப்புள்ள நாள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு இப்பொழுது செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ளது. சிலர் பழைய நகைகளை, பழைய ஆபரணங்களை விற்று உங்களுக்கு பிடித்தமான டிசைனில் புது நகைகள், ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம், கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள், முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில காயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பியூட்டி பார்லர், ஜிம், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களும் புது வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இப்பொழுது இருப்பதனால் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பெண்டிங்காக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வர வேண்டும் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொந்தமாக வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பிள்ளைகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையக்கூடிய காலம். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மகர ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. 7.5 சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேறு மொழி பேசுபவர்களால் சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்வது இன்று நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இருக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் அமையும். பயன்படுத்திக்கங்க. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் வேறு வாய்ப்புகள், குறிப்பாக தனியார் மருத்துவமனைகள், தனியார் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இதேபோல் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனம் ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலே நடக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள்.
சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சில சிந்தனைகள் எல்லாம் வரும். சில தேவையில்லாத பயம் கூட வரும். உதிரி வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க வடபழனி ஆண்டவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.